ரீசன்ட் ஃபோட்டோ ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம், ஸ்டூடெண்ட்டோட நேம் ஆதார் கார்டில் உங்களுடைய நேமும் லாஸ்ட் 38 இயர்ஸ்னுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க். ஸோ மார்க் டெஸ்ட் எவ்வளோ சார் எழுதணும் அப்படிங்கிறது $1 million கொஸ்டினாக இருக்கும். நான் 10 டெஸ்ட் எழுதினா போதுமா, 20 டெஸ்ட் எழுதினா போதுமா, நான் 50 டெஸ்ட் எழுதணுமா, 100 டெஸ்ட் எழுதணுமா? ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலன்னா கூட இனிமேல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலுமே இந்த டார்கெட்டை, இந்த சாப்டர்ஸை உங்களால் கண்டிப்பாக கவர் பண்ண முடியும். சேம் லைக் நீட் பேட்டர்ன். நீட்டில் 150 கேள்விகள், 150 கேள்விகள் வித் நெகட்டிவ் மார்க்கிங். எந்தெந்த சாப்டரில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எந்த சப்ஜெக்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எதில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டீட்டெயில் டேஷ்போர்ட் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ நம்ம ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வித்தவுட் ஹார்ட் ஒர்க், வித்தவுட் டெடிகேஷன் சக்ஸஸ் ஈஸியாலாம் நம்ம கைக்கு வந்து சேராது. நீட்டில் 720க்கு 720 எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எல்லாருடைய டார்கெட்டாகவும் இருக்கும். My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2026 ஆண்டு தேர்வுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, இந்த எக்ஸாமினேஷனை எதிர்கொள்வதற்கு மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன அண்ட் என்னென்ன இம்பார்ட்டன்ட் புக்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தெளிவாக இந்த வீடியோவில் எவ்வளோ நாட்கள் இருக்குது, என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீட்டில் 720க்கு 720 எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எல்லாருடைய டார்கெட்டாகவும் இருக்கணும். ஸோ டார்கெட் 720 அப்படிங்கிற எய்மில் தான் நம்ம இந்த இருக்கக்கூடிய கொஞ்ச நாட்டில் பயன்படுத்த போகிறோம். தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, லாஸ்ட் இயர் 2025 எந்தெந்த நாட்களில் தேர்வுகள் நடந்தது, எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சு, எப்போ அப்ளிகேஷன் முடிச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். யூஸ்வலாக எப்போவுமே எல்லா வருஷத்துக்கும் நீட்டினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது February 1st வீக்கில் ஆரம்பிப்பாங்க. ஸோ லாஸ்ட் இயர் 2025க்கு February 7th ஆரம்பித்து March 7th வரைக்கும் நமக்கு டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9th to 11th வரைக்கும் கரெக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. பெரிய கரெக்ஷன்ஸ் இருக்காது, ஒரு 2-3 ஃபீல்டு அப்படிங்கிறத நம்மளால் கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபில் பண்ணும்போதே நம்ம தப்பு இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ ஃபீஸ் வந்து லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அண்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து மே மாதம் 4ஆம் தேதி நடந்தது. சரிங்களா? அட்மிட் கார்டு அப்படிங்கிறது May 1 அப்போ தான் நமக்கு வந்து அவைலபிளாக இருந்துச்சு. May 1st and 2nd அப்படிங்கிற மாதிரி நமக்கு அவைலபிளாக இருந்துச்சு. May 4th சண்டே, எப்போவுமே மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 to 5 அப்படிங்கிறதா, 5:20 அப்படிங்கிறதா தேர்வினுடைய நேரமாக இருந்துச்சு. ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 5 மணி வரைக்கும் 3 மணி நேரம் தான். லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் 3 hours 20 minutes இருந்துச்சு. 2025 இது 3 hours தான். டோட்டலாக 180 கேள்விகள், 180 நிமிடங்கள். ஸோ 3 hours மத்தியானம் 2 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் தான் நடந்துட்டு வருது. ஸோ இந்த ஆண்டு எப்போ இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இதில் காமிச்சிடுறேன். ஸோ எக்ஸ்பெக்டட் டேட்ஸ், இது எல்லாமே அஃபிஷியல் டேட்ஸ் கிடையாது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த சீக்வன்ஸை தொடர்ந்து பல வருடங்களை பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த ஆண்டு 2026க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் February 1st வீக்கில் ஆரம்பித்து March 1st வீக் வரைக்கும் நமக்கு போவதற்கான டைம் அப்படிங்கிறது இருக்குது. நோட்டிஃபிகேஷன் ஜான்வரியில் நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க, அல்லது ஜான்வரி எண்டில் நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் March 1st வீக் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாம் சிட்டிங்கிறது ஏப்ரல் எண்டில் வரலாம். சரிங்களா? எண்ட் ஆஃப் லாஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரலில் நமக்கு எக்ஸாம் சிட்டி என்ன அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது என்னென்னா, நமக்கு வந்து எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம நம்மளுடைய சாய்ஸஸ் கொடுக்கணும். ஒரு 2 சிட்டி அல்லது 3 சிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா கோயம்புத்தூர் நீங்கள் கொடுக்கலாம், சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னை கொடுக்கலாம். உங்களுடைய நியர்பை சிட்டிஸ் எதுவோ, எக்ஸாம் சிட்டி எதுவோ அதை நீங்கள் கொடுக்கலாம். அதில் ஏதாவது ஒரு சென்டரை அவங்க அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது நீட் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆதார் கார்டுடைய அட்ரஸ், ஆதார் கார்டில் உங்களுடைய ஃபோட்டோ, ஆதார் கார்டில் உங்களுடைய நேம், இது எல்லாத்தையும் கரெக்டாக அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை எல்லாத்தையும் ஒரே டைமில் பண்ணிட்டா பெட்டர். உங்களுடைய ஃபோட்டோ, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ரீசன்ட் ஃபோட்டோ ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணிக்கோங்க. செகண்ட், மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. பிகாஸ் JWலாம் ஆதார் பேஸ்டு அட்ரஸ் அப்படிங்கிறத வந்து ஆதாரில் இருக்கக்கூடிய அட்ரஸுக்கு தான் நாங்கள் சிட்டி அலோகேட் பண்ணுவோம். அந்த மாதிரியெல்லாம் NTAலேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக எதுவும் இல்லை, ஆனால் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ நம்ம வந்து நீட் எந்த தேர்வு நீங்கள் எங்கே எழுத போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்களோ அதனுடைய அட்ரஸை கரெக்டாக ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது அவசியம். அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம், ஸ்டூடெண்ட்டோட நேம் ஆதார் கார்டில் உங்களுடைய நேமும் உங்களுடைய 10th அல்லது 12th மார்க் ஷீட்டில் உங்களுடைய நேமும் ஒரே மாதிரி இருக்கணும். இனிஷியல் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆதார் கார்டில் மாற்றிக்கோங்க. உங்களுடைய மார்க் ஷீட்டில் நேம் லாஸ்ட்டாக கடைசியாக இனிஷியல் இருந்துச்சுன்னா ஆதார் கார்ட்லையும் அதே மாதிரி மாற்றிடுங்க. இல்லை உங்கள் 10th மார்க் ஷீட்டில் இனிஷியல் ஃபஸ்ட்டு வச்சு
ஃபாதர் உங்களுடைய நேம் வந்து செகண்ட் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி ஆதாரில் மாற்றிக்கோங்க. ஆஸ் பர் சேஞ்ச் யுவர் ஆதார் நேம் சேம் ஆஸ் தட் ஆஃப் யுவர் 10th 12th மார்க் ஷீட். ஓகேங்களா? ஸோ அடுத்து டவுன்லோடிங் ஆஃப் அலாட்மெண்ட் ஆர்டர், இதுவும் ஏப்ரல் லாஸ்ட் வீக்கில் தான் நமக்கு வரும். அடுத்து எக்ஸாமினேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மே மாதம் 3ஆம் தேதி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சண்டே மே 3rd தான் ஃபாலோ ஆகுது. ஸோ அதனால் நம்ம வந்து மே மாதம் 3ஆம் தேதி அப்படிங்கிறது வைக்கலாம். இன்னிலிருந்து கரெக்டாக கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 163 நாட்கள் அப்படிங்கிறது இருக்குது இன்னையிலேருந்து. ஓகேங்களா? இன்னிலேருந்து 163 நாட்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற சினாரியோவாக இருக்குங்க. ஸோ அடுத்து ரிசல்ட் வந்து நமக்கு மிட் ஆஃப் ஜூனில் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. மேபி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற முக்கியமான விஷயம். ஸோ இப்போ எசென்ஷியல் புக்ஸ், ரொம்ப முக்கியமான சில புக்ஸை நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டியது, அதை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3க்கும் சேர்ந்து காமனாக சொல்லிடுறேன். ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் NCERT கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 வந்து மேண்டேட்ரி. உங்களுக்கு வந்து நீட்னுடைய பைபிள் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா NCERT தான். ஸோ அப்போ நீங்கள் ஸ்டேட் போர்டில் படித்தாலும் சரி அல்லது வேறு போர்டில் படிச்சிருந்தாலும் சரி, CBSE பசங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் அதர் போர்ட்ஸில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா தென் we should have NCERT புக்ஸ் ஸோ தட் நமக்கு வந்து NCERT பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய நேரங்களில் NCERTயில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை அப்படியே நமக்கு வந்து நீட் தேர்வில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ NCERT புக்கை கண்டிப்பாக நம்ம படிச்சுதாகணும். அதான் சிலபஸ். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். இது வந்து யாருக்கிட்ட இருந்தும் வாங்கக்கூடாது, நீங்களே உட்காந்து எழுதணும். ஸோ இப்போ இருந்து எழுத முடியுமா அப்படிங்கிறது வந்து முடியாது தான். பட் ஆனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு புரிகிறபடி உங்களுடைய இதில் உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. அடுத்ததாக சில முக்கியமான புக்ஸை நான் இந்த இடத்துல காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா NCERT ஃபிங்கர் டிப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து MTGனுடைய பப்ளிகேஷனில் வரக்கூடிய சில புக்ஸ். ஸோ இந்த புக்ஸினுடைய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதெல்லாம் நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கலாம், ஆன்லைனில் வாங்குறதுனா வாங்கிக்கலாம், இல்லை நியர்பை ஸ்டோரில் நீங்கள் போய் வாங்குறதுனா வாங்கிக்கலாம். இது ஏன் நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, லைக் இந்த மாதிரி புக்ஸில் சாப்டர் வைஸ் உங்களுக்கு வந்து சில முக்கியமான கேள்விகளையும் முக்கியமான கான்செப்ட்ஸையும் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஷின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப அவசியம், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 38 இயர்ஸ்னுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி 3 சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் எந்த பப்ளிகேஷன் வேணால் வாங்கலாம். சரிங்களா? எந்த பப்ளிகேஷன் வேணால் வாங்கலாம். ஸோ அதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு முன்னாடி மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், அந்த எக்ஸாமினேஷன்ஸில் எல்லாம் அந்தந்த சாப்டர்லேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் சாப்டர் பை சாப்டராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஃபிசிக்ஸில் நீங்கள் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் இதுவரை எந்தெந்த கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, அதில் எலக்ட்ரிக் சார்ஜ் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பார்க்குறீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜில் என்னென்ன கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கூலம்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா கூலம்ஸ்லாம் என்னென்ன இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஒவ்வொரு சாப்டர்லையும் என்னென்ன கொஷின்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்கங்கிற ஒரு அவைலபிலிட்டி அங்கே இருக்கும். நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்கள். நம்பர் ஆஃப் மார்க் டெஸ்ட் நீங்கள் எழுதுறது அப்படிங்கிறது அவசியம். பிகாஸ் இந்த மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்க் டெஸ்ட் எவ்வளோ சார் எழுதணும் அப்படிங்கிறது $1 million கொஷனாக இருக்கும். நான் 10 டெஸ்ட் எழுதினா போதுமா, 20 டெஸ்ட் எழுதினா போதுமா, நான் 50 டெஸ்ட் எழுதணுமா, 100 டெஸ்ட் எழுதணுமா? அந்த குவான்டிட்டியை விட the quality of the test that you are taking is very much important. நீங்கள் ஒரு 20 டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா கூட அந்த 20 டெஸ்ட்டையும் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த 20 டெஸ்ட்டில் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அதை கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் யூ ஹவ் given your full effort. அந்த 20 டெஸ்ட்டில் நீங்கள் உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்துருக்கிறீங்க. ஸோ தட் அந்த 20 கொஸ்டின்லேருந்து 20 கொஸ்டின் பேப்பர்லேருந்து வாட் எவர் த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா கூட அதை வந்து நீங்கள் தாராளமாக எதிர்கொள்ள முடியும், தவறில்லாமல் எதிர்கொள்ள முடியும். ஸோ டெஸ்ட் எழுதுறதோடு மட்டும் நம்ம நிற்கக்கூடாது. அடுத்தபடியாக டெஸ்ட்டை எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டில் நம்ம என்னென்ன கேள்விகளை தவறு செஞ்சோம், எந்தெந்த இடத்துல நம்மளுடைய மார்க் வரல, நெகட்டிவ் மார்க்கிங் வரும்ல, நெகட்டிவ் மார்க்கிங் ஏன் போகுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அது எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் பயாலஜிக்கும் சாப்டர் பை சாப்டர் கொஷின் பை கொஷின் அதை நம்ம கரெக்ட் பண்ணி எரர் நோட் அப்படின்னு ஒன்று போட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தென் டெஃபினெட்லி 20 to 25 மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாளும் தாராளமாக எழுதலாம், பட் நாட் லெஸ் தேன் 20. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சில புக்ஸ் நீங்கள் வந்து எல்லாம் ஆன்லைனில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்குறேன், வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 டெஸ்ட் இருக்குது, இதில் 20 மார்க் டெஸ்ட் இருக்கான், இதில் வந்து 11 மார்க் டெஸ்ட், இதில் 10 மார்க் டெஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் வந்து புக்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து வித் சொல்யூஷனோடையும் சில இடங்களில் இருக்கும். ஸோ அப்போ கொஷின் பார்க்குறீங்க, சொல்யூஷனையும் பார்க்குறீங்க, அப்போ உங்களுடைய எரர்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு அதை
அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு இப்போ நீட்டுக்கு எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரெக்டாக 163 நாட்கள் இருக்குது. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் மே மாதம் 3ஆம் தேதியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னையிலேருந்து, சரிங்களா? ஸோ 160 நாள்னு வச்சுக்கோங்க. மேபி இந்த வீடியோவை நீங்கள் நாளைக்கு ஒரு நாள் 2 நாள் கழிச்சு கூட பார்த்தீங்கன்னா கூட 160 days சாலிடாக நம்ம கையில் இருக்குது. 160 நாட்கள் நம்மளுடைய கையில் இருக்குது. இந்த 160 நாட்களில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஆல் டுகெதர் நமக்கு இருக்கக்கூடிய சாப்டர்ஸ்னுடைய எண்ணிக்கை 79 சாப்டர்ஸ். ஸோ 79 சாப்டர்ஸ் இன் 160 days அப்படிங்கிறது ஈஸிலி அச்சீவபிள் டார்கெட். இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை, இது வரைக்கும் நான் சுத்தமாக தொடவே இல்லை, நான் இந்த வருஷம் சீட்டு கிடச்சிடும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன், கடைசி வரைக்கும் கிடைக்கல, நான் எல்லாம் போச்சு சார், இதுக்கு மேலே எப்படி படிக்க முடியும்னு தெரியல, நான் படிச்சுட்டே இருந்தேன், கிளாஸ் எல்லாம் போனேன், ஏதோ ஒரு ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கேன், ஆன்லைனில் படிச்சுட்டு இருக்கேன், செல்ஃபாக படிச்சுட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து மார்க் வருமானு தெரியல, நான் எந்த ஸ்டாண்டில் இருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா மேக் யூஸ் ஆஃப் த அவைலபிள் டேஸ். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலன்னா கூட இனிமேல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலுமே இந்த டார்கெட்டை, இந்த சாப்டர்ஸை உங்களால் கண்டிப்பாக கவர் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம கையில் இருக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது 160 நாட்கள். டோட்டலாக இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் வந்து 79 சாப்டர்ஸ் தான். ஐ எம் நாட் கன்சிடரிங் அபவுட் த ப்ராக்டிகல்ஸ் அண்ட் எவ்ரி அதர் திங். ஸோ 79 சாப்டர் இருக்குது, 160 நாள் இருக்குது. ஒரு சாப்டர் 2 நாள் படிச்சிங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக இந்த 79 சாப்டரையும் கவர் பண்ணி முடிக்க முடியும். provided you are putting your 100% effort. Not only 100%, ஒரு 200% effort போட்டால் தாராளமாக என்ன பண்ணலாம்னா 2 தடவை படித்து முடிக்க முடியும். ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் படிங்க, அதே இதை படிச்சிங்கன்னா 79 நாளில் எல்லா சாப்டரையும் முடிச்சிடலாம். மிச்சம் இருக்கக்கூடிய 79 நாட்களில், அதாவது 80 நாட்களில் இதை ரிவைஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து கொஞ்சம் ஸ்லோ லேர்னர் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு வந்து கான்செப்டே புரியல அப்படின்னா ஒரு சாப்டர் 2 நாள் எடுத்துக்கோங்க. அது எந்த சப்ஜெக்டாக வேணால் இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், பயாலஜியாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அது எவ்வளோ காம்ப்ளெக்ஸான யூனிட்டாக வேணால் இருக்கட்டும், 2 நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிட்டுக்கு மோர் தேன் சஃபிஷியன்ட். தெர் ஆர் n number of videos available out there in the social media. யூடியூப்பில் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். பார்த்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக படித்து முடிக்க முடியும். ஒரு நல்ல பிளான் என்ன தெரியுமா? ஒரு நாள் ஒரு சாப்டர் படிங்க, அடுத்த நாள் அந்த சாப்டரில் இருக்கிற எல்லா MCQ கொஷின்ஸும், ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி நம்ம காமிச்சோம்ல லாஸ்ட் 38 இயர்ஸ்னுடைய கொஷின்ஸ் அப்படின்லாம் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் கொஷின் கிடைக்குதோ அத்தனை கொஷினையும் அந்த சாப்டரில் இருந்து கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு நாள் சாப்டர் படிக்கிறீங்க, அடுத்த நாள் அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை சால்வ் பண்ணுறீங்க. ஸோ தட் யூ வில் பி கான்ஃபிடென்ட் எனஃப் தட் அந்த யூனிட்டில் நீங்கள் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை உங்களால் பில்ட் பண்ண முடியும். ஸோ இருக்கிற டைம் வந்து 160 நாள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தீங்க அப்படின்னா 160 நாள் டக்குன்னு போயிடும். இல்லை நான் வந்து இது வரைக்கும் விட்டுட்டேன், இதுக்கு மேலே நான் விட மாட்டேன், கண்டிப்பாக படிச்சே ஆகணும், பாஸ் பண்ணி ஆகணும், அது மட்டும் இல்லை கவர்மெண்ட் காலேஜில் சீட்டே வாங்கி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்டார்ட் நவ். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் ஐ எம் ஸ்டார்டிங் வித் த கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க. வாட் எவர் யூ ஃபீல், அது நீங்கள் நினைக்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ தட் எத்தனை பேர் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து எனக்கு அதிகமாக தேவைப்படுது, நான் வந்து ஒரு பர்சனலைஸ்டு டெஸ்ட் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மிஸ்பா அகாடமியில் டார்கெட் 720 ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது லான்ச் பண்ணுறோம். ஒருவேளை விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். 1st Decemberலேருந்து நம்ம இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 79 சாப்டர்ஸ்னுடைய சாப்டர் வைஸ் டெஸ்ட்டும், போர்ஷன் வைஸ் டெஸ்ட்டு, ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ இதில் எதெல்லாம் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மிஸ்பா கேப்சியூல்ஸ்னு சொல்லி ஒரு 20 டெஸ்ட் போர்ஷன் டெஸ்ட்டாக இருக்க போகுது. ஒரு 2 சாப்டர் 3 சாப்டர்லாம் கிளப் பண்ணி ஒரு 20 டெஸ்ட் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ தட் நீங்கள் வந்து அந்த சாப்டர்ஸை கவர் பண்ணிட முடியும். 79 சாப்டர்ஸை 20 டெஸ்ட்டில் முடிக்கிறோம். ஸோ இதில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்துடும். ஹாஃப் போர்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது 10 டெஸ்ட் வரும். ஹாஃப் போர்ஷன் அப்படிங்கிறது வந்து 11th ஹாஃப் போர்ஷன், 12th ஹாஃப் போர்ஷன், 11th போர்ஷன் ஃபுல்லாக, 12th போர்ஷன் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி இன்டர்சேஞ்ச் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் போர்ஷன் டெஸ்ட் 10 டெஸ்ட் எழுதுவீங்க, 720 மார்க்குக்கு எழுதுவீங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா ஃபுல் போர்ஷன் டெஸ்ட். நான் கிளாஸ் 11 to class 12 சேம் லைக் நீட் பேட்டர்ன். நீட்டில் 180 கேள்விகள், 180 கேள்விகள் வித் நெகட்டிவ் மார்க்கிங், 720 மார்க்ஸுக்கு 20 ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது எழுத போகிறீங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே மீடியம் டு ஹார்ட் அண்ட் டிஃபிகல்ட் லெவல் கொஷின்ஸாக தான் இருக்கும். பிகாஸ் அப்போ தான் நம்மளால் நீட்டில் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஸோ இந்த டெஸ்ட் ஆல்டுகெதர் நம்ம வந்து மொத்தம் 50 டெஸ்ட் அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு பூஸ்ட் யுவர் நீட்
ஸ்கோர் இதை நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதில் என்ரோல் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆன்லைன்லேயும் எழுதிக்கலாம், ஆஃப்லைன்லையும் எழுதிக்கலாம். ஆன்லைனில் எழுதுறவங்களுக்கு வந்து எவாலுவேஷன் ஆன்லைனில் சிஸ்டம்லேயே உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில் எவாலுவேஷன் வந்துடும். அண்ட் அகைன் உங்களுடைய கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஒரு டெஸ்ட்டை எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம், அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஒரு தடவை நான் எழுதுறேன், அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் படிக்கிறேன், நான் வந்து எரர் எவாலுவேஷன் பண்ணுறேன், திரும்ப நான் அதே சாப்டர் திரும்ப ரீடெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் டீடைல் சொல்யூஷன்ஸ் வில் பி அவைலபிள் அண்ட் எஃபிஷியன்ட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் யோர் பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் இது வரைக்கும் எந்தெந்த சாப்டரில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எந்த சப்ஜெக்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எதில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டீடைல் டேஷ்போர்ட் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ தட் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆல்டுகெதர் நீங்கள் வந்து 5999க்கு உங்களுடைய நீட் ஸ்கோரை பூஸ்ட் பண்ண முடியும் வித் 50 ஃபுல் போர்ஷன் அண்ட் ஹாஃப் போர்ஷன் மார்க் டெஸ்ட். ஸோ இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கிறேன், ஃபில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய நம்பர்ஸ்க்கும் ஆஃபீஸ் நம்பர்ஸ்க்கும் நீங்கள் கால் பண்ணலாம். ஸ்க்ரீனில் நான் அந்த நம்பர்ஸும் டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணால் அதனுடைய டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. எது எப்படியோ நீங்கள் டெஸ்ட் எடுக்கிறீங்களோ எடுக்கலையோ அதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது. பட் இருக்கிறனால எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். தட் இஸ் த ஒன்லி திங் டு சக்ஸஸ். ஸோ நம்ம ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வித்தவுட் ஹார்ட் ஒர்க், வித்தவுட் டெடிகேஷன் சக்ஸஸ் ஈஸியாலாம் நம்ம கைக்கு வந்து சேராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வருகிற நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.